real numbers. அதில் நம்ம exercise 1.2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் first question என்னன்னா express each number as a product of its prime factors. ஸோ இதில் first question 140 even number. ஸோ அப்போ 140-ஐ 2ல் டிவைட் பண்ணுங்கள். 2ல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 70 கிடைக்கும். again 70-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 35. ஸோ அப்போ இந்த 35ங்கிறது ஆட் நம்பர். ஸோ திரும்ப இந்த நம்பரோட லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தோம்னா 5ல் முடியுது. ஸோ அப்போ 35-ஐ நம்ம எதில் டிவைட் பண்ணிடலாம்? 5லே டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 7 கிடைக்கும். ஸோ 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இப்போ இதை எப்படி எழுதலாம்? 140 is equal to 2 into 2 into 5 into 7. 2 வந்து நமக்கு இங்கே எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை வந்திருக்கு. ஸோ அப்போ 2 into 2 2 square into 5 into 7. ஸோ இதுதான் 140-ஓட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். செகண்ட் கொஷின் 156. ஸோ 156 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 156-ஐ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 78 கிடைக்கும். திரும்ப 78-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 39. ஸோ 39 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 13 கிடைக்கும். 13 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 156 is equal to 2 into 2 into 3 into 13. 2 வந்து நமக்கு இங்கே எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. ஸோ அப்போ 2 square into 3 into 13. நெக்ஸ்ட் third sum 3825. ஸோ 3825. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆட் நம்பர். இது நமக்கு 3ஆல் நமக்கு டிவைட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 3825-ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1275 கிடைக்கும். ஸோ திரும்பவும் இந்த 1275-ஐ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 425. ஸோ இந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் 5ல் இருக்குது. ஸோ அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 85. திரும்ப 85-ஐ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 17. ஸோ 17ங்கிறது ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த ப்ராசஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பி இதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதணும். எப்படி எழுதலாம்? 3825 is equal to 3 into 3 into 5 into 5 into 17. ஸோ 3 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ 3 square into 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ 5 square into 17. ஸோ இதுதான் 3825-ஓட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஃபோர்த்து சம் 5005. ஸோ 5005-ஐ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1001 கிடைக்கும். ஸோ இந்த நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 143. 143-ஐ 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 13. 13 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ப்ராசஸை இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? 5005 is equal to 5 into 7 into 11 into 13. Fifth sum 7429. ஸோ இந்த 7429-ஐ 17ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 17ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் 7429-ஐ 17ஆல் டிவைட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ நம்ம இதுக்கு டிவைட் பண்ணோம்னா நமக்கு கோஷன்ட் வந்து 437. ஸோ அந்த இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் 437. எகெயின் 437-ஐ 19ஆல் டிவைட் பண்ணோம்னா இதுதான் அந்த டிவிஷன் ப்ராசஸ். 19ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கோஷன்ட் 23. ஸோ இங்கே 23-ஐ எழுதியாச்சு. ஸோ 23ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ எப்படி எழுதலாம்? 7429 equal 17 into 19 into 23.